வாழ்க்கையில் பணம் கையில் இருந்தா அதை அனுபவிக்கணுங்க. அதை சில பேர் பார்த்தீங்கன்னா அனுபவிக்கவே மாட்டாங்க. அதை தூக்கி அப்படியே பொட்டிக்குள்ளே வச்சு பேங்க்கில் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் வச்சுருந்து அதை அனுபவிக்க மாட்டாங்க. என்னென்னா அது என்னங்க, அது நாளைக்கு நம்மளுக்கு பிரயோஜனமாகும், நாளைக்கு நம்மளுக்கு பிரயோஜனமாகணும், நாளைக்கு எப்போ நீ பிரயோஜனமாக. எங்கள் மாமியார் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, தான் செத்து மீன் பிடிச்சி அதை யார் சாப்பிடணும். எவ்வளோ அப்போ எனக்கு சின்ன வயசில் அது சொன்னப்போ தெரியவே இல்லை. இப்போ அதை யோசித்து பார்க்குறேன். உண்மையிலே இது எவ்வளோ ஒரு கரெக்டான வேர்டு பாருங்களேன். இருக்கிறத அனுபவிக்காமல் அப்புறம் அனுபவிக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதை அவன் எல்லாமே போயிடுவாங்க. அந்த நம்ம பணத்தை வச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? அதனால் தயவு செஞ்சு பணம் இருந்ததுன்னா அதை யூட்டிலைஸ் பண்ணுங்கள், அதை பயன்படுத்துங்க, அதை நீங்களும் உங்களுக்காக யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அது மற்றவங்களுக்கு போகட்டும். உங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணாமல் நீங்கள் பிள்ளைங்களுக்கோ அவங்களுக்கோ மற்றவங்களுக்கோ செலவு பண்ணி உங்களுடைய லைஃப்பை நீங்கள் வீண் பண்ணிடாதீங்க. உங்களுக்கான ஒரு வாழ்க்கை ஒன்று இருக்குது, அந்த வாழ்க்கையை நீங்கள் வாழுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். நிறைய பேர் பிள்ளைங்களுக்காக வைப்பாங்க. அந்த பிள்ளைங்க சுயநலமான நல்ல பிள்ளைங்க நிறைய பேர் அம்மா அப்பாவை நல்லா பார்த்துக்கிறாங்க. சில சுயநலம் பிடிச்ச பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்காக அந்த பணத்துகளை யூஸ் பண்ணிப்பாங்களே ஒழிய தனக்காக பெற்றோர்கள் அம்மா அப்பா சேர்த்து வச்சுருக்காங்களே, இதை நல்லபடியாக அவங்களுக்கு கொஞ்சம் செலவு பண்ணுவோம், அவங்கள நல்லபடியாக வச்சுப்போம், நல்லா பார்த்துப்போம், அவங்கள ஒரு 4 இடத்துங்களுக்கு கூட்டுட்டு போவோம், நல்ல ஒரு ஃபங்க்ஷன்களுக்கு கூட்டு போவோம், நல்ல ஒரு இடத்துக்கு கூட்டு எதுவுமே நினைக்கிறது கிடையாது சில பிள்ளைகள். அதனால் நீங்கள் உங்களோட லைஃப்பை நீங்கள் வாழ கற்றுக்கங்க. உங்களுடைய லைஃப்பை நீங்கள் தாங்க வாழ முடியும். உங்கள் லைஃப்பை மற்றவங்களா வாழ முடியும். அதனால் இருக்கிற பணத்தை செலவு பண்ணுங்க. வாழ்க்கைன்றது வாழ்கிறதுக்கு தாங்க. நம்ம அதை வாழாமல் நம்ம வாழ்க்கையை மற்றவங்க வாழ முடியுமாங்க? அதனால் தயவு செஞ்சு மக்களே, நீங்கள் என்ன பண்ணுங்கள், சேர்த்து வைக்கிறீங்களா? பணம் சேர்த்து வைக்கிறது நல்லது. அளவுக்கு மீறி சேர்த்து வைக்காதீங்க. அது உண்மையிலே ஆபத்து. அது உங்களையும் அது பாதிக்கும். நிறைய பேர் கஞ்சத்தனமாக இருப்பாங்க. கையில் இருக்க சோத்து பருக்க கூட இப்படி எச்சிக்கு காக்கா என்ன கூட இப்படி கையை உதறி கூட அது ஒரு பருக்க கூட போனால் கூட அவ்வளோ வேதனைப்படுவாங்க. அப்படிலாம் வாழ்ந்து என்னங்க பண்ண போகிறீங்க? அதனால் அது கஞ்சத்தனத்தை தயவு செஞ்சு விடுங்க. நீங்கள் உங்களுக்கான வாழ்க்கையை கொஞ்ச நாள் வாழ பாருங்கள். அப்புறம் வாழ்ந்துக்கரலாம்னு சொல்லிட்டு உங்களுடைய வாழ்க்கையவே நீங்கள் வாழாமையே தொலைச்சிடாதீங்க அப்படின்னு தான் நான் சொல்ல வர்றேன். ஏன்னா சில பேர் அப்புறமேல் வாழ்ந்துக்கரலாங்க. 20 வயசில் 30 வயசில் வாழ்ந்துக்கரலான்வாங்க, 30 வயசில் 40 வயசில் வாழ்ந்துக்கலான்வாங்க, 40 வயசில் 50 வயசில் இப்படியே சொல்லி அவங்களுடைய 80 வயசு வாழ்க்கையும் ஒன்றுமே இல்லாமல் போயிடும். இது எக்ஸாம்பிள் நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறைய பேர் அந்த மாதிரி வாழ்க்கையை தொலைத்தவர்கள் அப்படின்ற ஒரு இதில் தான் கொண்டுட்டு வரணும். அவங்கள வாழ தகுதி இருந்தும், வாழ பணம் இருந்தும், அதை அனுபவிக்க பணம் இருந்தும், அதை அனுபவிக்க தெரியாதவங்க இப்படி இருந்தாங்கன்னா என்னங்க பண்ண முடியும்? அனுபவிக்க தெரியணுங்க. அனுபவிக்கணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதனால் சொத்து சேர்த்து வச்சு